யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் வெல்னஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு டேர்ம் டெபாசிட். இதோட டென்யூர் வந்து 375 நாட்கள். இந்த 375 நாட்களுக்கு இந்த டேர்ம் டெபாசிட்ல நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியில ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 18 வயசுல இருந்து 75 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த டெபாசிட் இந்த ஸ்கீம்ல வந்து டெபாசிட் பண்ணலாம். சோ இது வந்து வெல்னஸ் டெபாசிட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா. சோ இதுல அவங்க முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைக்கிறாங்க. சோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், உங்களுக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். சோ இதுல இன்சூரன்ஸ் கவர் ஆயிருக்கு, அதான் நான் வந்து சொல்ல வரது. அண்ட் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருக்கீங்க இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கீங்க, எப்படி வேணாலும் இந்த வெல்னஸ் டெபாசிட் ஸ்கீமை நீங்க ஓபன் பண்ணலாம். ஜாயிண்டா கூட ஓபன் பண்ணலாம். சப்போஸ் ஜாயிண்டா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து பிரைமரி ஹோல்டருக்கு மட்டும் கிடைக்கும். சோ இந்த ஸ்கீம்ல எவ்வளவு நான் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா, மினிமமா 10 லட்சம் டெபாசிட் பண்ணலாம், மேக்ஸிமமா 3 crore வரைக்கும் பண்ணலாம். ஸோ 10 லட்சத்துல இருந்து 3 கோடி வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். அதோட டென்யூர் வந்து 375 நாட்கள். ஸோ இந்த 375 நாட்களும் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த பணத்துக்கு 6.75% வட்டியும் வந்து கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 0.5% எக்ஸ்ட்ரா இதுல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் இந்த டெபாசிட்டை நீங்க ஆன் டைமுக்கு க்ளோஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ரோல் ஓவர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆன் டைம்க்கு நீங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க லோனும் எடுத்துக்கலாம். அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் சொல்றோம் இல்லையா. சோ அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அப் டு 5 lakhs உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்ஸும் உண்டு. சோ சப்போஸ் உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து நான் எங்கேயாவது டெபாசிட் பண்ண வைக்க விரும்புறேன், எனக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரணும், அதே சமயம் எனக்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.